வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோழநாட்டான். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுமலையில் இருக்கோம். நிறைய பேர்த்துக்கு நான் இந்த ஒரு சிவரோமம்னு சொல்லிட்டு ஒரு புல் கொடுத்தேன். அந்த புல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அந்த சிவரோமம்ன்ற புல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் அந்த சிவரோமம். இந்த புல் தான் வந்துட்டு பார்த்திங்கனாக்கும், இது வந்து நல்லா முத்துனதுக்கப்புறம் இந்த விதையோட கீழே விழுந்துடும். கீழே விழுந்து இந்த விதையை தூக்கிட்டு அப்படியே சுற்றி நடந்து போயிட்டே இருக்கும். இது இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ தான் வந்து பூட்டு விட்டுருக்கு. மகரந்தம் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த மகரந்தம் வெளியே வந்து இது மகரந்த சேர்க்கை காற்றுலேயே நடக்கும். காற்றுலேயே நடந்து விதை முத்தினதுக்கப்புறமா தான் இது அடுத்து நகர ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி புல் நீங்கள் உங்கள் கிராமத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. புல் வந்து நல்ல பசுமையாக இருக்கும். அதோட நுனியில் வந்து பார்த்திங்கன்னா முடி மாதிரி இருக்கும், கருப்பு கலரில் நீட்டிகிட்டு இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம இதை ஈஸியாக கடந்து போயிடுவோம். இப்போ நீங்கள் இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் பேக்ரவுண்டில் என்ன மாதிரி கருப்பாக இருக்கோ அது மாதிரி தான் வந்து தெரியும். அவ்வளோவா வெளிச்சத்தில் தெரியாது. ஆனால் ஒரு புல்லுகளுக்குள்ளே குட்டையாக இருக்கக்கூடிய புல்லுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான இது பாருங்கள். இதில் தன்னுடைய விதையை தூக்கிக்கிட்டு நடந்து போய் இன்னொரு இடத்துல இந்த செடியை உருவாக்குறது தான் இந்த தாவரத்தோட வேலை. இது வந்து கடிகார திசையில் வந்து சுற்றுறதுனால இதுக்கு பேர் வந்து கடிகார புல்லுன்னு சொல்லுவாங்க. ரிட்டனும் சுத்தம். முதல் தடவை ஈரத்தை எடுத்துக்கிட்டு கடிகார திசையில் சுத்தம். அந்த ஈரம் காயும் போது ரிட்டனில் சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். இப்போ எந்த அளவுக்கு வந்து இயற்கை இருக்குது பாருங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த தகவலுக்கு அடுத்த காணொலியில் சந்திப்போம்.